அது மாத்திரமல்ல, இதை தொடர்ந்து மிக அருமையாக நடத்தி வருகிற அருமையான சகோதரி சத்யநேசன் மற்றும் சகோதரி ரேச்சலுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். ஸோ கர்த்தர் நல்லவர். நம்ம வேகமாக ஆண்டோடைய வார்த்தைக்குள்ளாக இப்போ நம்ம கடந்து சொல்லுவோம். இந்த நாளிலும் கூட நான் யதார்த்தமாக ஆண்டோடைய வார்த்தையை இந்த ஊழியத்துக்கென்று நான் என்ன கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வாசித்து கொண்டு இருக்கிற பொழுது தேவனிடத்தில் பேசின காரியங்களை தான் நான் உங்களிடத்தில் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27 29 வரைக்கும் நான் வாசிக்கிற பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது இப்படியாக: என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. 28, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கைகளிலிருந்து பறித்து கொள்ளுவதில்லை. 29 அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லோரிலும் பெரியவராயிருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. ஸோ இதை வாசிக்கிற பொழுது எனக்கு தேவன் இந்த இடத்துல, அதாவது ஆவியானவர் எனக்கு சுட்டி காண்பித்த வார்த்தை எது என்று சொன்னால், என் கைகளிலிருந்து பறித்து கொள்ள முடியாது, என் கைகளிலிருந்து பறித்து கொள்ளுவதில்லை. இயேசு கிறிஸ்து முதலாவது சொல்லுகிறார், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நாம் எல்லோருமே ஆண்டவருடைய ஆடுகளாக இருக்கிறோம். இப்போ அதை தொடர்ந்து கிறிஸ்து இயேசு சொல்லக்கூடிய காரியம், என் ஆடுகளுக்கு நான் முதலாவது என்ன செய்ய போறேன் அப்படின்னா நித்திய ஜீவனை கொடுப்பேன். இரண்டாவது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. என் ஆடுகள் என்ன செய்வதில்லை? ஒரு காலம் என் ஆடுகள் கெட்டு போவதே இல்லை. அடுத்ததாக சொல்லுகிறார் பாருங்க, என் கையிலிருந்து பறித்து கொள்ளுவதில்லை. நம்ம இதை குறித்து தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். என் கைகளிலிருந்து பறித்து கொள்ளுவதில்லை. அடுத்து பிதாவை குறித்து இயேசு சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், அவைகளை எனக்கு தந்த என் பிதா என்னிலும் பெரியவராயிருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்தும் பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. இல்லையா? ஆண்டோட கையிலிருந்து யாராச்சும் பறித்து கொள்ள முடியுமா? அவருடைய கையிலிருந்து ஒருவர் என்ன செய்ய முடியாது? நம்மளை பறித்து கொள்ள முடியாது. இல்லையா? கர்த்தர் ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. அப்படியே கரத்துக்குள்ளே இருக்குமா, இதோ உள்ளங்கைகளில் உன்னை நான் வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. அவருடைய கரத்துக்குள்ள, பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருங்கள். இல்லை, அவருடைய கரத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். ஸோ தேவன் மனிதனை ஒரு விசேஷித்த விதமாக படைத்தார். இல்லையா? மற்ற மிருகங்கள், ஆகாயத்து பறவைகள், இவைகளெல்லாம் படைக்கிற பொழுது தம்முடைய வார்த்தையினால் சொல்லுகிறார், அவைகளெல்லாம் சிருஷ்டிக்கப்படுகின்றன. ஆனால் மனிதனை மட்டும் தம்முடைய கைகளால் படைக்கிறார். ஆகவேதான் மனிதன் தேவனுடைய கைகளின் கிரியை. அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே தான் என்ன செய்ய முடியும்? அவனால் அடங்கி இருக்க முடியும். அவருடைய கரத்துக்குள்ளே இருந்தால் தான் அவனுக்கு பாதுகாப்பு, அவனுக்கு ரட்சிப்பு, அவனுக்கு மீட்பு, அவனுக்கு விடுதலை, அவனுக்கு சந்தோஷம், அவன் வாழ்க்கையில் சமாதானம் அந்த கர்த்தருடைய கரத்துக்குள் இருக்கிற பொழுது. அவன் பாருங்க, தேவன் மனிதனை விசேஷித்த விதமாக அவனை உண்டு பண்ணுகிறார். இல்லையா? தம்முடைய கரத்தால் அழகாக படைக்கிறார், தம்முடைய சாயலுக்கு ஒப்பாக அவனை படைக்கிறார். ஆகவே தான் தேவன் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அந்த அளவுக்கு நேசிக்கிறார். ஏன்னா அவர் தன்னுடைய கண்ணை வச்சு தன்னுடைய சாயலை பார்த்து பார்த்து அவர் உருவாக்கினதான் மனுஷன். ஆகவே தான் மனிதன் மேலே இவ்வளவு அன்பு அவருக்கு. தன் சொந்த குமாரனையே அவர் என்ன செஞ்சாராம்? கொடுத்து நம்மளை மீட்டெடுத்தாராம். அந்த அளவுக்கு அவர் நம்மளை நேசிப்பதற்கு காரணம் அவர் தம்முடைய சாயலில் படைத்தது நிமித்தமாக. ஆக தேவனுடைய விருப்பம் என்னன்னா, நாம் அவருடைய பலத்த கரத்துக்குள் இருக்கணும், அவருடைய கைகளுக்குள் இருக்கணும். ஸோ இந்த கரங்களை குறித்து நம்ம வேகமாக நம்ம தியானிப்போம் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், அவருடைய கரத்தில் நம்ம இருப்போம் அப்படின்னா எந்த ஒரு பயமும் நமக்கு இல்லை. இல்லையா? ஒரு மேய்ப்பன் ஆடுகளை மேய்க்கிறான். ஒரு வழி தப்பி போகிற ஒரு ஆடு, அது சரியாக நடக்கலை, சரியாக தன்னுடைய பாதையை அது தெரிந்து கொள்ளலை. பாருங்கள், நிறைய குட்டி ஆடுகளை பார்த்தீங்கன்னா எல்லா ஆடுகளும் மொத்தமாக போயிட்டுருக்கோம். ஆனால் அந்த குட்டி ஆடுகள் மட்டும் ரொம்ப சேட்டை பண்ணும். இல்லையா? ஒரு இடத்துல இருக்காது, ஓடிடும், எங்கேயாச்சும் ஓடும். அதை மேய்ப்பன் என்ன செய்வான்? தன் கையினால் பிடிச்சி வச்சுக்குவான். ஏன்னா ஓநாய்களோ இல்லை தெருவில் போகிற நாய்கள் ஏதோ ஒன்று அதை என்ன செஞ்சிடக்கூடாது, தாக்கிடக்கூடாது, இல்லைன்னா வழி தப்பி போகக்கூடாது என்பதற்காக தேவன் என்ன பாருங்கள், அந்த ஆட்டு மந்தையை மேய்க்கிற அந்த மேய்ப்பன் தன்னுடைய கரத்தில் என்ன செய்வான்? தூக்கி வச்சுருப்பான், தன்னுடைய கரத்திலே வச்சுருப்பான். ஹல்லேலூயா. அது எப்படிப்பட்ட ஆடுகள் என்று சொன்னால், நிறைய பேர் நான் இப்போ ரொம்ப பாசத்தில் வச்சிருக்கிறார், ரைட், ஓகே. ஆனாலும் அந்த ஆடு எப்படிப்பட்ட ஆடுனா, ஆண்டோடைய கரத்தில் இருக்கிற ஆடுகள் வழி தப்பி போகக்கூடிய ஆடுகள். அவருடைய கரத்தில் இருக்கும் வரைக்கும் அந்த ஆடுகள் பாதுகாப்பாக இருக்குமா. அந்த கரத்தை விட்டு வெளியே போகிற பொழுது தான் அந்த ஆடுகள் வழி தப்பி போகுது. ஆனாலும் தேவன் அந்த மேய்ப்பன் என்ன செய்கிறார்? அந்த ஆடை இறுகமாக பிடிச்சி வச்சுக்கிறார். ஸோ அவருடைய கரத்துக்குள் இருக்கும் வரைக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்கிறது.
யோபுவோடைய காரியத்தை குறித்து நம்ம பார்க்கிற பொழுது, தேவன் யோபுவை ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, அவனை சுற்றும் வேலியடைத்து வைத்திருந்தார். மிக முக்கியமாக நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், பிசாசானவன் சாத்தான் வந்து ஆண்டோடு சொல்லுகிற பொழுது சொல்லுகிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, உங்கள் கரத்தை எடுங்க, அவனை விட்டு உங்கள் கரத்தை எடுங்க பார்ப்போம். நீங்கள் அப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவனை எனக்கு இடங்கு, நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கிறான் இல்லையா. அப்போ அங்கே ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளுகிறோம். அவருடைய பாதுகாப்பு என்பது அவருடைய கரத்துக்குள் இருப்பதற்கு ஒரு அடையாளமாக நமக்கு காண்பிக்கப்படுகிறது இல்லையா. அவருடைய கரத்துக்குள் இருப்பது ஒரு பாதுகாப்பு. அப்போ கர்த்தருடைய கரத்தில் என்னெல்லாம் இருக்குன்னா, பாதுகாப்பு இருக்குது, அவருடைய கரத்தில் வல்லமை இருக்கிறது, வழிநடத்துதல் இருக்கிறது, அவருடைய கரத்தில் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, அவருடைய கரத்தில் ரட்சிப்பு இருக்குது. அது மாத்திரமல்ல, அவருடைய கரங்களில் நியாய தீர்ப்பு இருக்குது, அவருடைய கரங்களில் தண்டனைகள் இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக அவருடைய கரத்தில் அபிஷேகம் இருக்குது. அதை காட்டிலும் மேலானது ஊழிய அதிகாரமும் அவருடைய கரத்தில் இருக்குது. அப்போ யார் மேலெல்லாம் பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோமோ, யார் மேலெல்லாம் தேவனுடைய கரம் இருந்ததோ அவர்களெல்லாம் தேவன் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார் என்று வேதத்தில் நம்மளால் பார்க்க முடிகிறது இல்லையா. அநேகர் நம்ம வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் நம்ம எடுத்து படித்தோம்னா ஒவ்வொருத்தர் மேலே, அதாவது மோசையிலிருந்தே நம்ம கொண்டு வரலாம் இல்லையா. அவங்க மேலே என்னது கரம் இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா. அவன் வந்து, அதாவது மோசை வந்து பார்வோனுக்கு முன்பதாக நிற்கிற பொழுது பார்வோனுடைய அவனுக்கு ஒரு சில அற்புதங்களை அவங்க என்ன செய்கிறாங்க, அதாவது அதாவது மோசே ஈக்குவலாக அந்த பாம்பு சர்ப்பத்தை போடுகிற பொழுது ஒரு 3 அற்புதங்கள் செய்ய முடிகிறது. அதுக்கு பிற்பாடு அவங்க பயந்து நடுங்கிட்டு என்ன சொல்கிறாங்க, இது தேவனுடைய விரல், தேவனுடைய கரங்கள் என்று சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், ஆண்டோடைய கரம் வந்து மோசே மேலே இருந்த கரங்கள், அவனுடைய கரங்கள் இருந்து கோல்களை உயர்த்தி பிடிக்கிற பொழுது அங்கே என்ன செங்கடல் 2ஆய் பிளக்கிறது இல்லையா. மோசே மேலே கர்த்தருடைய கரம் இருந்தது. ஆக தேவன் அவனை வல்லமை எடுத்து பயன்படுத்துகிறார். எலியா மேலே இருந்தது இல்லையா, எலியா தீர்க்கதரிசி மேலே அவருடைய கரம் இருந்தது. ஆகவே தேவன் அவனை வல்லமை எடுத்து பயன்படுத்துகிறார். இன்னும் எசேக்கியேல் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவன் மேலே கர்த்தருடைய கரம் இருந்தது. ஆக அவனை ஒரு தீர்க்கதரிசியாக தேவன் எடுத்து பயன்படுத்துகிறார். எஸ்ரா மேலே இருந்தது. அது பார்த்தீங்கன்னா அவருடைய கிருபை வெளிப்படுத்தும்படிக்கு நம்ம ஆழமாக நம்ம தியானிச்சோம்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் பாருங்கள். எஸ்ரா நெகேமியா மேலே இருந்தது. தன்னுடைய பணியை நிறைவேற்றும்படி தேவனுடைய கரம் அவன் மேலே இருந்தது. யோவான் ஸ்நானகன் இப்படி நம்ம பார்க்கலாம். அவன் மேலே அழைப்பு, தேவனுடைய அழைப்பு இருந்ததுனால யோவான் ஸ்நாபன் குறிச்சா. அது மட்டும் கிடையாது, இன்னும் வந்து அந்தியோகியா சபை இல்லையா, அந்த அங்கே ஆத்தும அறுவடைக்காக தேவனுடைய கரம் அங்கே இருந்தது. நான் இது ஒரு சில குறிப்புகளை நான் எழுதி வச்சுருந்தேன். ஆக இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நேரத்தில் நான் சொல்லக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, ஏன்னா நேரம் குறைவாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து உங்கள்கிட்ட பெண் இருந்துச்சுன்னா நீங்கள் குறித்து வச்சிங்க, தியானித்து பாருங்கள். கர்த்தர் இது மூலமாக இடத்துல அநேக காரியங்களை பேசிக்கொண்டே இருந்தார். ரொம்ப அற்புதமாக இருந்தது பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இங்கே நான் எப்படி அதை எடுத்து ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொன்னால், நாம் அதிகமாக தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தான் இயேசு என்று நம்ம தியானிச்சிருக்கிறோம் இல்லையா. கர்த்தருடைய வாயில் அவருடைய வார்த்தையாக இருந்த கிறிஸ்து இயேசு மாம்சத்தில் என்ன செஞ்சார், அவர் வெளிப்பட்டார் இல்லையா. யோவான் 1ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது நம்மளால் பார்க்க முடிகிறது. அதே யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் அவராலே உண்டாக்கினாராம். யாராலே உண்டாக்கினார்? தேவன் வந்து இயேசு கிறிஸ்துவால் உண்டாக்கினாராம். உண்டானதொன்றும் அவரே அல்லாமல் உண்டாகவில்லை. அப்போ படைக்கப்பட்ட யாவும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாகவே படைக்கப்பட்டது. சரி, இப்போ ஒரு மனிதன் தன் கைகளால் எப்படி வேலை செய்து முடிக்கிறானோ அதுபோல தான் தேவன் என்ன செய்கிறானா, தமது சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு தமது கைகளாகிய கிறிஸ்து இயேசுவை உலகத்துக்கு வெளிப்படுத்தினார். இதுதான் நான் ஹெட்டிங்காக எழுதி வச்சிருக்கிறேன் பாருங்க. ஒரு மனிதன் தன் கைகளால் எப்படி வேலை செய்து முடிக்கிறானோ அதுபோலவே தேவன் தமது சித்தத்தை நிறைவேற்றும்படி தமது கைகளாகிய கிறிஸ்து இயேசுவை உலகத்துக்கு வெளிப்படுத்தினார். அதாவது நான் எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, தேவனுடைய பிதாவாகிய தேவனுடைய கரமாக கிறிஸ்து இயேசு செயல்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தான் நம்ம ஆரம்பத்தில் வாசித்த அந்த யோவான் எழுதின அந்த சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் 27, 28, 29 நம்ம வாசித்ததில் பார்க்குறோம். பிதாவுடைய கரங்களை எப்படி இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறாரோ அதே போல் தம்முடைய கரங்களை அவர் குறிப்பிட்டு காண்பிக்கிறார் இல்லையா. அப்போது நான் ஒரு காரியத்தை சிந்தித்தேன். என்ன என்று சொன்னால், பிதா நினைக்கிறார், குமாரன் அதை செய்கிறார். பிதா திட்டம் போடுறாரு, இயேசு கிறிஸ்து தான் அதை நிறைவேற்றுகிறார். இப்போ ஒரு மனுஷனுக்கு நம்மளுடைய சிந்தையில் வந்து நமக்கு ஒரு காரியம் தோணுது, அதை நம்ம என்ன செய்கிறோம்னா கரத்தால் நம்ம செய்து முடிக்கிறோம் இல்லையா. அவர் வார்த்தையால் சொன்னதை கரத்தினால் செய்து முடிக்கிறவர். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், இங்கே பிதாவின் குமாரன் நம்மளால் ரொம்ப அற்புதமாக பார்க்க முடியுது பாருங்கள். அப்போ பிதா வந்து தம்முடைய சிந்தையிலே அவர் ஒரு காரியத்தை அவர் நினைக்கிறார் என்று சொன்னால் அவருடைய கரம் நிறைவேற்றுகிறது. இதை தான் நான் உங்களுக்கு இந்த நாளில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கிறிஸ்து இயேசு தான் அவருடைய கரமாக செயல்படுகிறார். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம், ஏசாயா தீர்க்கதரிசி 59:1 எழுதப்பட்டிருக்கிறது, இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை,
கேட்கக்கூடாதபடி அவருடைய செவிகள் மந்தமாக இல்லை. இல்லை, உங்களுடைய அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, உங்கள் அக்கிரமங்களே உங்கள் பாவங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக அது பிரிவினை உண்டு பண்ணுகிறது. அப்போ ரட்சிக்கக்கூடாதபடி கர்த்தருடைய கைகள் குறுகி போகவில்லை. இப்போ ஆழமாக நம்ம இந்த இடத்துக்கு வருவோம். பிதாவுடைய வார்த்தை இயேசுவாக இருக்கிறார், பிதாவுடைய கரம் கிறிஸ்து இயேசுவாக இருக்கிறார். இதை இருதயத்தில் வச்சு நீங்கள் ஆழமாக நான் சொல்லக்கூடிய ஒரு சில வசனங்களை நீங்கள் தியானித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் கர்த்தர் நிச்சயமாக உங்கள் கூட பேசுவார். பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இது ரொம்ப ஃபெமிலியர், நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? கிறிஸ்து இயேசுவை குறித்து அங்கே சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே பக்தன் சொல்லுகிறான், எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? அதாவது கர்த்தருடைய கரம், புயம் என்று சொன்னால் கரம் இல்லையா? இந்த இடத்துல முழுவதுமாக இந்த ஏசாயா 53 எடுத்து படித்தோம் அப்படின்னு சொன்னால் முழுவதுமாக கிறிஸ்து இயேசுவை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கும் இல்லையா? அது முழுவதுமாக கிறிஸ்து இயேசுவை ஒரு ஆட்டுக்குட்டியாக, இல்லை என்று சொன்னால் அவர் எப்படி நம்முடைய பாடுகளுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் எப்படி தம்மைத்தாமே அவர் பலியாக ஒப்பு கொடுத்தார், பிதாவரை எவ்வளவா நொறுக்க சித்தமானார் இல்லை, இப்படி பல காரியங்கள் அவர் அந்த ரட்சிப்பை குறித்த முழு காரியத்தை இங்கே நம்ம ஏசாயா 53 நம்மளால் படிக்க முடியும். அப்போ இந்த இடத்துல முதல் ஆரம்பத்திலேயே, அதாவது ஏசாயா தீர்க்கதரிசி இப்படி எழுதுகிறான் பாருங்க, கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இதே வசனத்தை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதான் ஆச்சரியமாக இருக்கும் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 37, 38 எடுத்து வாசிப்போம் அப்படின்னு சொன்னால் அங்கேயும் இதே காரியத்தை கிறிஸ்து இயேசு நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அவர் தன் வாயினால் ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார். இதே காரியத்தை அந்த இடத்துல பிரத்யேகமாக சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், பிதாவுடைய கரங்கள் தான் நான் என்று நமக்கு காண்பிக்கும்படிக்கு அவர்தான் இயேசுதான் பிதாவுடைய கரம். அவருடைய கரமாக இந்த பூமிக்கு நான் வந்திருக்கிறேன். பிதா சித்தம் வைக்கிறார், அதை செயல்படுத்தும்படிக்கு குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவாய் அவருடைய கரமாக நான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லிதான் கிறிஸ்து இயேசு அந்த இடத்துல அவர் தம்முடைய சீஷர்களுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். பாருங்க, அடுத்து அவருடைய பாடுகளை குறித்து அவர் சொல்லுவதற்கு முன்பதாக இந்த காரியங்களை அங்கே பேசுகிறார். ஹல்லேலூயா! பாருங்க, இவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க. அவருடைய கரம் இல்லையா? பிதாவுடைய கரமாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆகவே யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது என்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பின பிதா எனக்கு கட்டளையிட்டார். பார்த்தீங்களா? ரொம்ப அற்புதமாக இருக்கு பாருங்க. நான் சுயமாய் எதுவுமே செய்கிறதில்லை இல்லையா? பிதா என்ன செய்கிறாரோ அதையே குமாரனும் இங்கு செய்கிறார். பிதாவுடைய சித்தம் என்னவோ அதையே குமாரனாக இயேசு நானும் செய்கிறேன் அப்படிங்கிறார். அவருடைய விருப்பத்தையே நான் செய்வேன் அப்படின்னு சொன்னால், அவர் சிந்தையில் ஒரு காரியத்தை யோசிக்கிறாருன்னா அதை செய்து முடிக்கிறது கிறிஸ்து இயேசுவின் கரங்களாக இருக்கிறது. ஹல்லேலூயா! பிதாவுடைய அந்த விருப்பத்தை, பிதாவுடைய சித்தத்தை, பிதாவுடைய சிந்தையை செயல்படுத்தி காண்பிக்கிற கரமாக தான் கிறிஸ்து இயேசு வெளிப்பட்டார் என்பதை இதனாலே நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க ஆசைப்படுகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதே 45:11 எடுத்து நம்ம வாசிப்போம் அப்படின்னு சொன்னால், வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா! என் கைகளின் கிரியைகள் யார் அப்படின்னு சொன்னால் அவர்தான் இயேசு. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படி கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு வந்தாராம் இல்லையா? நம்ம இதை ஆழமாக நாம் மனதில் வைத்துக்கொள்வோம். இந்த நாளில் நீங்கள் இதை தியானிங்க. ஏன்னா அநேக வசனங்களை எனக்கு ஆண்டவர் அடுக்கி கொண்டே வந்ததுனால இந்த நாளில் நான் செய்தியாக பேசாமல் வசனத்தை அதிகமாக உங்களுக்கு கொடுக்குறேன். என்னென்று சொன்னால், நம்ம அந்த வார்த்தைகளை தியானித்து பார்க்கிற பொழுது நிச்சயமாக நமக்கு ஒரு தைரியம், ஒரு பலன் வரும். கிறிஸ்து இயேசு எந்த அளவுக்கு அவர் நமக்காக இந்த பூமிக்கு வந்து அவர் பாடுகள் பட்டார், நமக்காக அவர் எந்த அளவுக்கு அவர் செயல்பட்டார் என்பதை நாம் இதை தியானிக்கிற பொழுது, ஆழமாய் தியானிக்கிற பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. பாருங்கள், எனக்கு இதை தியானிக்க ஆண்டோடைய ப்ரெசன்ஸை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. ஐ கேனாட் கண்ட்ரோல். அப்போ பாருங்கள், இந்த இடத்துல யோவான் 1:3 எழுதப்பட்ட இந்த வார்த்தையை நான் மறுபடியும் சொல்லுகிறேன். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரை அல்லாமல் உண்டாகவில்லை. அதாவது கிறிஸ்து இயேசுவால தான் எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அவர் தம்முடைய வார்த்தையினால் பேசுவார், அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர் விடுவிக்கிறவர், வார்த்தையை அனுப்பி சகலவற்றையும் சிருஷ்டித்தவர் என்று சொன்னாலும், இங்கே வேதத்தில் அநேக இடத்துல கிறிஸ்து இயேசு தேவனுடைய கரமாக இறங்கி அவர் செயல்பட்டு இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் சோதம் குமார பட்டணத்தை அழிக்கிற பொழுது கூட 3 புருஷர்கள் வந்திருக்கிறாங்க. இன்னும் அநேக இடங்களில் தூதனானவர் என்று எழுதப்பட்ட இடங்கள் எல்லாமே கிறிஸ்து இயேசுவை குறிக்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா! அப்போ பாருங்க, இதை கிறிஸ்து இயேசுவோடைய கரமாக அவர் செயல்பட்டாராம். இப்போ கொலோசியர் 1:16 ரொம்ப அற்புதமாக எழுதப்பட்டிருக்கு. கொலோசியர் 1:16
ஏனென்றால் அவருக்குள், அதாவது கிறிஸ்து இயேசுவுக்குள், அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமாய் இருக்கிற சகல வஸ்துகளும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கெண்டும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா அடுத்து நோட் பண்ணுங்க. ஏசாயா 51:9. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய, அதாவது கடைசி நாட்களில் இந்த வலுசொற்பத்தை, அதாவது இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிற இந்த பொல்லாத பிசாசின் கிரியைகளை அழிப்பதும் இயேசு கிறிஸ்து தான் என்பதை பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசி ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது அநேக காரியங்கள் கிறிஸ்து இயேசுவை குறித்தே எழுதப்பட்டிருக்கிறது. ரொம்ப ஆழமாக நம்ம தியானிக்க அதில் நிறைய ரகசியங்களை தேவன் வைத்திருக்கிறார் பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது அதில் 51:9-10 வாசிக்கிற பொழுது, எலும்பு எலும்பு பலன்கொள் கர்த்தரின் புயமே, அதாவது கிறிஸ்து இயேசுவை குறித்து சொல்லப்படுகிறது. எலும்பு எலும்பு பலன்கொள் கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எலும்பினபடி எலும்பு, ராகாவை துண்டித்தும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வலு சர்ப்பத்தை வதைப்பது, வலு சர்ப்பத்தை அழித்து போடுவது இல்லை. ஏசாயா 27:1 நினைக்கிறேன். இதில் நீங்கள் எடுத்து வாசிப்பீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே ரொம்ப அற்புதமாக எழுதப்பட்டிருக்கிறோம். அதாவது அந்த கோணலான சர்ப்பத்தை தேவன் என்ன பண்ணுவார், அதாவது கிறிஸ்து இயேசு அந்த இடத்துல என்ன செய்வார்னு எழுதப்பட்டிருக்குன்னா, அவர் தம்முடைய பட்டயத்தால், இது வெளிப்படுத்தின விஷயத்தில் இருக்குது, தம்முடைய பட்டயத்தினால் அவர் என்ன செய்வார், கோணலான அந்த சர்ப்பத்தை அவர் தம்முடைய பட்டயத்தாலே அவர் கொன்று போடுவார் என்று இருக்கும். இது கடந்த வாரத்தில் தேவன் என்னோடு கூட பேசின வார்த்தை, ரொம்ப ஆழமாக பேசினேன். இந்த வார்த்தையை நான் சொல்லுகிற பொழுது, இந்த வார்த்தையை பேசுகிற பொழுது, அதாவது பிசாசின் பிடியில் இருக்கிற ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டாங்க. இந்த வார்த்தையை நான் ஒரு பிரசங்கத்தில் நான் பேசுகிற பொழுது, அந்த வலு சர்ப்பத்தின் பிடியில் இருக்கிற ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டாங்க. ஹல்லேலூயா. அவர் அந்த கோணலான அந்த சர்ப்பத்தையே அவர் என்ன செய்வாராம், தனது கடிதும் பெரிதுமான தமது வல்லமையுள்ள பட்டயத்தாலே அதை தண்டித்தார். அது மாத்திரமல்ல, அவைகளை அவர் கொன்று போட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல ஏசாயா தீர்க்கதரிசி ரொம்ப அற்புதமாக எழுதுகிறார் பாருங்க. ஆமாம், எலும்பு எலும்பு பலன்கொள் கர்த்தரின் புயமே. கர்த்தரின் புயம் யார் அப்படின்னா, பிதாவுடைய புயம் கிறிஸ்து இயேசு. ஹல்லேலூயா. நம்ம அதை தான் நம்ம தியானித்து வந்துக்கிட்டே இருக்கோம், அவருடைய கரங்கள். அப்போ முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எலும்பினபடி எலும்பு, ராகாவை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவா. ஹல்லேலூயா. ஏசாயா 52:10. எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை அவர் வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பதாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவாராம். அதாவது பரிசுத்த புயம் என்பது கிறிஸ்து இயேசுதான், அவருடைய பரிசுத்த புயம். அவருடைய கரத்தை வெளிப்படுத்துவார். இந்த நாளிலே நாம் அவருடைய கரங்களை நாம் கண்டிருக்கிறோம் இல்லையா. சிலுவை காட்சி, அவர் பாருங்க, இந்த பூமியில் இறங்கி கிறிஸ்து இயேசு அவர் செயல்பட்ட பொழுது, இயேசு கிறிஸ்து சொன்ன பிரசங்கத்தில் அழகாய் சொல்லுவார், நான் என் விரல்களினாலே பிசாசுகளை துரத்துகிறபடினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது இல்லையா. கிறிஸ்து இயேசு இந்த பூமியில் வந்த பொழுது ஒவ்வொருவரையும் அவர் தொட்டு சுகப்படுத்தினார். அவர் தொடுகிற பொழுது அங்கே விடுதலை உண்டானது, தொட்ட பொழுது சுகம் உண்டானது இல்லையா. பாடையை தொடுகிறார், பாடையில் செத்தவன் உயிரோடு எழுந்திருக்கிறான் இல்லையா. ஹல்லேலூயா. அவரிடத்துல திரளான வியாதியஸ்தர்களை கொண்டு நிறுத்தினாங்க, பலனற்றவர்களை கொண்டு வந்தாங்க. கூனியான ஒரு ஸ்திரீ இல்லையா, சற்று நிமிர முடியாதபடி 18 வருஷமாக கூனியாக இருந்த ஸ்திரீ, என் ஆண்டவருடைய கரம் அவள் மேல் படுகிறது. அவர் தொடுகிற பொழுது அந்த வல்லமை வெளிப்பட்டது, அவருடைய கரத்தின் வல்லமைகள். அதாவது கிறிஸ்து இயேசு பிதாவுடைய கரமாக செயல்பட்டார். ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் கடைசியாக பாருங்க, அந்த கரத்தை சிலுவையிலே அவர் அறையும்படி அவர் ஒப்புக் கொடுக்கிறார் நமக்காக. ஹல்லேலூயா. நம்மேல் இருந்த பாவங்களின் நிமித்தமாக அவர் கைகள் கட்டப்படுறது பொழுதும் அவர் அசையாமல் நிற்கிறார் இல்லையா. அவர் தன்னை காரி உமிழ்ந்து துப்புறாங்க, அவருடைய முகத்தில் அறையிறாங்க. இப்படியா நீ பதில் சொல்லுவான்னு சொல்லி அறையிறாங்க, அவர் அவமானப்படுத்துகிறாங்க, அவருடைய கைகளை கட்டுகிறாங்க. ஆனால் அவர் நினைத்தால், அவர் ஒரு வார்த்தையை சொன்னால் 12 லேகியோன்களுக்கு அதிகமான தூதர்கள் இறங்க முடியும்னு சொல்லி இயேசுவே சொல்லுகிறார் இல்லை. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் பிதாவுடைய கரங்களாக இந்த பூமியில் இறங்கி வந்தாலும் கூட, அவர் நம்மை மீட்கும்படிக்கு அந்த வல்லமையுள்ள கரத்தை, அந்த புயத்தை அவர் அடக்கி வைக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் கெத்செமனே தோட்டத்தில் நம்ம பார்க்குறோம்.
வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், பிதாவுடைய கரமாக இந்த பூமியில் வந்து செயல்பட்டவர். ஆமாம், நமக்கு நேரம் குறைவாக இருக்கிறபடினால இந்த இந்த காரியங்களை எடுத்து நீங்கள் தியானித்து பாருங்கள். அவருடைய கரம் உங்களை நிச்சயமாக தொடும். ஆமாம், இந்த இரவு நேரத்தில் என் தேவனுடைய கரம் உங்களை தொடும். என் கிறிஸ்து இயேசுவின் கரங்கள் தொடுவதை நீங்கள் அநேகர் உணர்வீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, கிறிஸ்து இயேசுவின் கைகள் நமக்காக அந்த சிலுவையிலே ஆணிகள் கடாவப்படுகிறது. வல்லமையுள்ளவருடைய கரம். அந்த கரத்தை பார்க்கிற பொழுது பிசாசுகள் நடுங்குகின்றன. அவர் கைகளை தூக்கினால் போதும், எப்படிப்பட்ட சமுத்திரத்தில் எழும்புகிற அலைகளும் பெரும் இரைச்சல்களும் புயல்களும் அடங்கி போகும். அவர் தம்முடைய கரங்களை உயர்த்தினால் போதும். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அப்படிப்பட்ட அந்த வல்லமையுள்ள கரமாய், பிதாவின் கரங்களாய் இந்த பூமியில இறங்கி அவர் செயல்பட்டாலும், எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மனுஷனை அவர் நேசித்தபடினாலே, இந்த மனுஷன் அவர் வைத்த அன்பு நிமித்தமாக நமக்காக அவர் வாய்த்திரவாது நிற்கிறாரு. பாருங்க, எல்லாவற்றையும் அவர் அடக்கி கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. மனுஷனிலும் கூட அவர் இன்னும் தாழ்த்துறாருங்க இல்லையா? தம்முடைய சீஷருடைய பாதங்களை அவர் கழுவுகிறார். அந்த அளவுக்கு தன்னைத்தானே தாழ்த்துகிறார் இல்லையா? ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அவர் சிலுவை பரியந்தம் தம்மைத்தாமே தாழ்த்தினாராம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கையில் கொஞ்சம் அதிகாரம் கிடைச்சா போதும். நம்ம கையில் ஒரு அதிகாரத்தை நம்ம பார்க்குற வேலை ஸ்தலத்திலேயோ நம்ம இருக்கிற இடத்துலையோ ஏதோ ஒரு இடத்துல நம்மளுடைய கரங்கள் அந்த அதிகாரங்கள் கிடைத்தால் போதும். பாருங்கள், நம்மளால் சும்மா இருக்க முடியாது இல்லையா? அந்த அதிகாரத்தை நம்ம எப்படியெல்லாம் செயல்படுத்துறது, அதன் மூலமாக நம்ம அநேகரை நம்ம காயப்படுத்தி இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் இங்கே மனுஷகுமாரனாகிய கிறிஸ்து இயேசு சர்வ வல்லமையுள்ள தேவன், காற்றையும் புயலையும் அடக்கினவர், தம்முடைய கரங்களை காண்பித்து இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னவர், தம்முடைய கரங்களை நீட்டுகிற பொழுது பிசாசுகள், ஹல்லேலூயா, கல்லறையில் கிடந்த அந்த பிசாசுகள், அநேக லேகியோன் பிசாசுகள் கூட பன்றிகள் கூட்டத்துக்குள்ளது ஓடுது. அவர் கைகளை நீட்டுகிற பொழுது அங்கே அற்புத அடையாளங்கள் நடக்கிறது. இப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன் தம்முடைய வல்லமையை அவர் ஒடுக்குகிறார், நமக்காக ஒடுக்கி நிற்கிறார், அவமானங்களை ஏற்றுக்கொள்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் அதைத்தான் சொல்லுகிறது. வல்லமையுள்ள தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள, சகலமும் அவர் மூலமாகவே படைக்கப்பட்டது இல்லையா? படைக்கப்பட்ட யாவும் அவருக்காகவே படைக்கப்பட்டிருக்கிறது, அவராலேயே படைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தின் மகிமைக்காக நாம் ஒவ்வொருவரும் அவருடைய கரத்தால் படைக்கப்பட்ட சிருஷ்டிகள். இந்த நாளில் நம்ம அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, நாம் அவருடைய கரத்தின் கிரியைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியிலே நான் ஆரம்பத்தில் சொன்னேன் பாருங்க, நம்மை தேவனுடைய கரம், அவருடைய புயம் நம்மை உருவாக்கி இருக்கிறது. குயவன் கையில் கிடைத்த களிமண்ணை போல இல்லையா? ஹல்லேலூயா. எரேமியாட்ட சொல்லுகிறார். ஆமென். குயவன் கையில் கிடைத்த களிமண்ணை போல, களிமண் கையிலிருந்து உடைஞ்சு போனால் கூட அந்த குயவன் விடமாட்டான். பாருங்க, அந்த களிமண்ணை மறுபடியும் எடுத்து தன்னுடைய வல்லமையுள்ள கரத்தால் அவனை வேறு விதமாக அவனை வணைகிறார், அவனை உருவாக்குகிறார். அவ்வளவு அன்பு கூறுகிற தேவன். இதில் இணைஞ்சிருக்கிற இந்த கூகுள் மீட்டில் இணைந்திருக்கிற நம் ஒவ்வொருவரும் விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் விசேஷித்தவர்கள். இந்த நாளிலே என் தேவனுடைய கரம் உங்களை சூழ்ந்து இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய பலத்த கரம் உங்கள் மேல் அமருகிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நான் ஆவிக்குள்ள உணர்ற அந்த நேரத்தில் என் கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் இதை கவனித்து கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் ஒவ்வொருவர் மேலும் எனக்கு தேவனுடைய கரம் இறங்குகிறது. ஹல்லேலூயா. அவருடைய பலத்த கரம் உங்களை சுற்றிலும் அது உங்களை பாதுகாக்கிறது. அவருடைய கரம் வல்லமையுள்ளது. அவருடைய பலத்த கரத்துக்குள் நாம் அடங்கி இருக்க வேண்டுமா? அவர் ஏற்ற நேரத்தில் நம்மளை உயர்த்துகிறவரா? அவருடைய கரத்துக்குள்ள வல்லமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. உயர்வு, மேன்மைகள், எல்லா ஐஸ்வர்யங்களும் அவருடைய கரத்தில் இருக்குதான். வெள்ளியும் பொன்னும் என்னுடையது என்று சொல்லுகிறார். நான் விரும்புகிறவர்களுக்கு அதை நான் கொடுப்பேன். ஹல்லேலூயா. அவருக்கு எல்லாம் லேசான காரியமுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய பலத்த கரத்தின் பிள்ளைகள், அவருடைய வல்லமையுள்ள கரத்தினால், வல்லமையுள்ள புயத்தினால் அவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். பிதாவுடைய சித்தம், பிதாவுடைய சிந்தையில் ஹல்லேலூயா நீங்கள் ஒவ்வொருவரும் உருவாக்கப்பட்டிருக்கீங்க. இந்த சைஸில் மூக்கு இந்த மாதிரி இருக்கணும், கண் இந்த மாதிரி இருக்கணும். இன்னைக்கு நம்ம பிறந்திருக்கிறது எல்லாமே தேவனுடைய கரத்தின் கிரியைகளால் அவர் நம்மை உருவாக்கி இந்த பூமிக்கு அவர் அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொரு அவருடைய சாயல். கண்ணாடியை பார்க்குறப்ப சொல்லுங்கள், ஆமாம், மிரரை பார்க்குறப்ப சொல்லுங்கள், எனக்கு ஆவியானவர் கற்று தருவது இதுதான். நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரம் மிரர் முன்னாடி போயிட்டோம்னாலே இது நான் அல்ல, பவுல் சொல்லுகிறான்னு பாருங்கள், இது நான் அல்ல, நான் என்னைக்கோ மரிச்சிட்டேன், நான் மரிச்சிட்டேன். நான் யார் என்று அறிந்த பொழுது நான் மரித்து விட்டேன். நான் கிறிஸ்துவுக்குள் யாராக இருக்கிறேன் என்று நான் நினைத்த பொழுது, நான் அதை அறிந்து கொண்ட பொழுது என் சுயம் அழிந்து விட்டது. நான் மரித்து போனேன். கிறிஸ்துவுக்குள் நான் மரித்தேன். ஹல்லேலூயா. ஆகவே கலாத்தியர் 2:20 பவுல் சொல்லுகிறார், இனி நான் அல்ல, கிறிஸ்து இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் அவருடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கிறேன்.
ஹல்லேலூயா. அவருடைய கரம் என்னை உருவாக்கி இருக்கிறது. உருவாக்கினதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. என் வாழ்க்கையில் ஒரு தாமதம் இருக்குது என்று சொன்னால் தாமதத்துக்கு ஒரு நோக்கம் உண்டு. என் வாழ்க்கையில் உயர்வு வரலன்னா அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஏனென்றால் படைத்தவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் என்ன கீழே இறக்கி விடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்கள் கைகளில் வச்சிருக்கிறார், பத்திரமா வச்சிருக்கிறார். பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் இருக்கும், நெருக்கங்கள் இருக்கும் உங்கள் குடும்பத்தில். ஹல்லேலூயா. சொல்ல முடியாத போராட்டங்கள் இருக்கும். அதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? நீங்கள் தேவனுடைய கரத்தில் தான் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. உங்களை கீழே ஓநாய்கிட்ட என் ஆண்டவர் விடலை. ஆனால் உங்களை சுற்றிலும் ஓநாய்க்கள், அதாவது உங்களை பட்சிக்கிற பட்சிகளாக அசுத்த ஆவிகள், பிசாசுகள் உங்களை சூழ்ந்திருக்கிறது. இந்த நேரத்தில் அவருடைய கரத்துக்குள்ள இருக்கிற நீங்க என்ன செய்யணும்னா அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க வேண்டுமாம். அவருடைய கரத்தில் இருக்கிற நாம என்ன செய்யணுமா? அந்த முகத்தை நோக்கி பார்க்கிற பொழுது நாம் பிரகாசிப்போம். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்து அவர்கள் பிழைத்தார்கள். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம அவருடைய கரத்தில் தான் இருக்கிறோம், ஆண்டோடைய பிள்ளைன்னு சொல்லிக்கிறோம், அபிஷேகம் பெற்றுக்கிட்டேன்னு சொல்றோம். ஆனா இன்னும் நமக்குள்ள பயங்கள், நம்முடைய எதிர்காலத்தை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பயம் இல்லையா? அல்லது உங்கள் வேலை ஸ்தலத்தை குறித்த பயம், ஏன் உங்கள் சரீரத்தை குறித்த பயம். அந்த பயங்கள் எப்போ வருது அப்படின்னா, இந்த பயங்கள் உங்களுக்குள்ள வர 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 உங்களுக்குள்ள பிரச்சனைகள் பெருகிக் கொண்டே இருக்கும். ஆனால் எப்பொழுது நீங்கள் நான் கிறிஸ்துவின் கரத்துக்குள்ளே இருக்கிறேன், நான் ஒரு ஆட்டுக்குட்டியாக, செல்ல ஆட்டுக்குட்டியாக அவருடைய கரத்துக்குள்ள இருக்கிறேன், அவர் என்னை பிடிச்சு வச்சிருக்கிறார் இல்லை, அவர் என்னை பற்றி பிடித்து வைத்திருக்கிறார், அவர் என்னை அணைத்து வைத்திருக்கிறார், அவர் என்னை கைவிட மாட்டார். என்னை சுற்றிலும் ஓநாய்க்கள் வரட்டும், ஹல்லேலூயா, என்னை பட்சிக்கும்படி பிசாசுகள் வரட்டும், ஆனால் அவருடைய கரத்திலிருந்து என்னை ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது. இதுதான் நீங்க இன்னைக்கு அறிக்கை பண்ணணும். ஹல்லேலூயா. ஒருவனும் என்னை பறித்து கொள்ள முடியாது. இந்த நாளில் கர்த்தர் அதை தான் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். அவருடைய வல்லமையுள்ள கரம், இந்த கரத்துக்குள்ள தான் நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. உங்கள் எதிர்காலத்தை குறித்து பயப்படாதுங்க, நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதுங்க. இன்னைக்கு பகலில் கூட என்னிடத்தில் ஆண்டவர் பேசின காரியம் அதுதான். நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதுங்க. அந்தன்றைக்கு புதிய கிருபையை தருகிற ஆண்டவர். அன்னைக்குள்ள கிருபையை கேளுங்க, அந்தந்த நாளுக்குள்ள ஆசீர்வாதத்தை கேட்டு பாருங்க, உங்களை அற்புதமாக நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை போஷிக்கிற பொழுது இல்லையா, மன்னாவை பொழிகிற பொழுது அந்தந்த நாளைக்கு தான் கொடுக்கிறார். ஏன்னா நாம் அவர்கிட்ட போய் நிற்கணும். நாம் அவருடைய கரத்தின் கிரியைகள், அவருடைய பிள்ளைகள், அவரிடத்துல தான் கேட்கணும், அவரை தான் நோக்கி பார்க்கணும். ஒவ்வொரு நிமிஷமும் நாம் அவரையே நோக்கி பார்க்கணும், அவர்கிட்டே கேட்கணும், அவரையே கட்டி பிடிச்சிக்கணும். இதுதாங்க ஆண்டோடைய விருப்பமே. ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு உங்களுக்கு உங்கள் மனைவிகள் இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், உறவுகள் இருக்கலாம். ஆனால் இது எல்லா உறவை காட்டிலும் என் இயேசு விரும்புகிற உறவு என்ன தெரியுமா? உங்களோடு கூட ஐக்கியம் வைப்பதற்கு, உங்கள் கூட பேசுவதற்கு, உங்களை கட்டி அணைப்பதற்கு, உங்கள் கூடவே இருப்பதற்கு, உங்களை முத்தம் செய்வதற்கு. ஹல்லேலூயா. அவர் இந்த இடத்துல நான் அதிக நேரங்களில் நான் தியானித்து பார்த்துருக்கிறேன், அதிக நேரம் நான் அனுபவிச்சிருக்கிறேன். அவர் இந்த விஷயத்தில் சுயநலமாக இருப்பார். நாம் ஒவ்வொருவரும் நம்ம மனைவி, பிள்ளைகள் எல்லாரை காட்டிலும் நாம் அவரை அதிகமாக நேசிக்க வேண்டும் என்பது தான். ஹல்லேலூயா. நாம் அவருடைய கரத்தின் கிரியைகள், அவருடைய கரத்தினால் நம்ம உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பிதாவின் கைகளில் நீங்கள் இருக்கிறீங்க. ஒவ்வொருவரும் இந்த நாளில் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதில் நாம் ஒவ்வொரு விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. அவருடைய கரத்தின் கிரியைகள். அவர் உங்களை அழகாக படைச்சிருக்கிறார். உங்களை படைச்சு வச்சிருக்கிறது, உங்களை வச்சிருக்கிற இடம் எல்லாமே ஸ்பெஷலுங்க. ஹல்லேலூயா. உங்கள் சூழ்நிலைகள் இப்போ நெருக்கமாக இருந்தாலும் அதை ஸ்பெஷலாக எண்ணி பாருங்க. நான் என்னுடைய பிதாவோட கரத்தில் இருக்கிறேன், என் கிறிஸ்து இயேசுவின் கரத்தில் இருக்கிறேன். அவர் என்னை ஒருபோது என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். நான் பயப்பட மாட்டேன், நான் அஞ்சிட மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். ஹல்லேலூயா. காரணம், நான் அவருடைய கரத்துக்குள் இருக்கிறேன். அவருடைய கையில் யாராச்சும் பிடுங்க முடியுமா? இங்க கிறிஸ்து இயேசு ரெண்டு விஷயம் உத்தரவாதம் கொடுக்கிறார் பாருங்க. முதலாவது, என்னுடைய கரத்தில் இருக்கிறீங்க நீங்க, என் ஆடுகள் என்னுடைய கரத்தில் இருக்கு, என்னுடைய கையின் கிரியைகள், என்னுடைய கைகளில் இருந்து ஒருவன் பறித்து கொள்ள முடியாதுங்கிறார் இல்லையா? அதே அடுத்து சொல்றாரு, அடுத்து ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறார். என்ன உத்தரவாதம் கொடுக்கிறாரு? பிதாவின் கைகளில் நீங்க இருக்கிறீங்க. ஆஹா, பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. ஏங்க, உங்க தலையிலிருந்து ஒரு முடி விழுந்தாங்களோ என் ஆண்டவருக்கு தெரியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அநேகம் நம்ம பயந்து நடுங்குறோம். இருளை கண்டா பயம், பிசாச கண்டா பயம், வியாதியை கண்டா பயம். ஹல்லேலூயா. யாரும் சொன்னார் பாரு, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் என்றும் அறியாமல். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல் எங்க அப்பாட்ட தான் இருக்கு. அப்படி சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரச்சனைகள், போராட்டங்கள் நெருக்குகிற பொழுது, பிசாசு உங்களை பயமுறுத்துகிற பொழுது, ஐயோ நம்ம ஆண்டவரோட கரத்தை விட்டு வெளியே போயிட்டோமோ, அவர் என்ன விட்டு தூரம் போயிட்டாரோன்னு யோசிக்கிற பொழுது நீங்கள் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு மரணம் நேரிட்டாலும் சரி, போராட்டங்கள் வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, ஹல்லேலூயா. பவுல் சொன்னது போல, மரணமே உன் கூரங்கு, பாதாளமே உன் ஜெயமுங்க இல்லையா? கிறிஸ்து எனக்கு ஜீவன். ஆமென். ஹல்லேலூயா.
பெரிய ஒரு சந்தோஷம் பாருங்கள். நான் பேச பேச என்னுடைய ஆவியானவர் உங்களிடத்தில் அதிகமான வார்த்தைகளை பேசும்படி ஏவுகிறார். பாருங்கள், நிச்சயமாக இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையை கேட்ட நீங்கள் ஒவ்வொருவரும், மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் விசேஷித்தவர்கள். நாம் ஒவ்வொருவரும் அவருடைய கரத்துக்குள், பலத்த கரத்துக்குள்ளே இருக்கிறோம். ஆக இந்த நாளில் நீங்கள் இருக்கிற சூழ்நிலைகள் நீங்கள் பயப்படாதுங்க. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ஏற்ற நேரத்தில் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அவருடைய பலத்த கரத்தில் அடங்கியிருங்கள். இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் என் தேவனுடைய வல்லமையுள்ள கரம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். இப்பொழுதும் நாம் அப்படியே இருக்கிற கண்களை மூடி ஜெபிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே ராஜா, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அமராஜா இயேசுவே, உம்முடைய பலத்த கரம் அமராஜா இயேசுப்பா, அதற்குள்ளாக நாங்கள் இருக்கிறோம். உம்முடைய நீர் படைத்த படைப்பு அப்பா, நாங்கள் உம்முடைய சிருஷ்டி சுவாமி. ஹல்லேலூயா. எங்களை அப்பா அழகாய் உருவாக்கி இருக்கிறப்பா. ஹல்லேலூயா. தாயின் கருவில் இருக்கிற பொழுதே உம்முடைய கண்கள் கண்டது உம்முடைய கரத்தின் கிரியைகள் என்று தாவீது சொல்லுகிறான். ஹல்லேலூயா. உமது சார்பாக நான் இந்த பூமியில் வெளிப்பட்டு, நீரே என்னுடைய தாயின் கற்பத்தில் இருந்து என்னை வெளியே கொண்டு வந்தவர். ஹல்லேலூயா. நான் எப்படி இருக்க வேண்டும், என்னுடைய இடம் எங்கே இருக்க வேண்டும், நான் எந்த தேசத்தில் இருக்க வேண்டும், ஹல்லேலூயா, யாருக்கு நான் பிறக்க வேண்டும், எல்லாவற்றையும் நீர் முன்குறித்து என்னை உருவாக்கி இந்த பூமிக்கு நீர் அனுப்பி இருக்கிறீரப்பா. ஆக நான் உம்முடைய கரத்தின் கிரியையாக இருக்கிறபடினாலே என் வாழ்க்கையில் எந்த குறைவுகளும் வராது. எந்த பிசாசுகளும் மேற்கொள்ள முடியாது. எந்த ஹல்லேலூயா தரித்திரமும் என்னை மேற்கொள்ள முடியாது. எதுவும் என்னை ஜெயிக்க முடியாது. காரணம், நான் கிறிஸ்து இயேசுவின் கைக்குள் இருக்கிறேன் என்பதை உறுதியாய் விசுவாசிக்கிறேன், உறுதியாய் நம்புகிறேன் அப்பா. வார்த்தையின்படி சுவாமி, இந்த நேரத்திலும் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஆவியானவர் தாமே ஒவ்வொரு பிள்ளையுடைய இருதயத்திலும் நீர் கிரியை செய்வீராக. இந்த இரவு நேரத்தில் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய பலத்த கரம் இருப்பதை உணரட்டும் என்று சொல்லி இந்த நேரத்திலும் வல்லமையுள்ள கிறிஸ்து இயேசுவின் அப்பா செட்டைகளுக்குள்ளாக நான் தந்து ஜெபிக்கிறேன். மூடி மறைத்துக் கொள்ளும், பாதுகாத்தலும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல வரங்களை மறவாதே. जाऊंगे।